வணக்கம் தமிழ் மக்களே. நான் உங்கள் சரவணன் இளமாறன் வியூஸிலிருந்து. இன்னைக்கு மத்திய துணை ராணுவப் படையில் 2வது ஃபோர்ஸாக நம்ம பார்க்க போகிறது சிஆர்பிஎஃப். இதுக்கு முன்னாடி பிஎஸ்எஃப்பை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். பிஎஸ்எஃப்போட வேலை, அவங்க எங்கே டியூட்டி பார்க்குறாங்க என்னென்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு கண்டினியூவாக 2வது பதிவாக இந்த சிஆர்பிஎஃப் பற்றி நான் சொல்கிறேன். சிஆர்பிஎஃப்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது ஒரு தற்காலிகமாக மத்திய அரசினால் ஒரு இன்றைக்குமே ஒரு ரிசர்வ் வைக்கப்படும் ஒரு பெரிய ஒரு படைன்னு சொல்லலாம். இந்த படை வந்து இருக்கிறதுலே மத்திய துணை ராணுவப் படையிலே பெரிய படை அப்படின்னா இந்த சிஆர்பிஎஃப் தான். நல்லா வீடியோ கவனிங்க, வாட்ச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நாலேஜ் தெரிஞ்சுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு சிஆர்பிஎஃப்பில் எப்படி வேலைக்கு போகணும், என்ன போஸ்ட் இருக்குது, நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன். என்னோடய எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய மேக்கிங் இல்லாட்டாவோட இந்த எழுத்து வீடியோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நீங்கள் வேலை தேடணும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அதோட பார்ட்டை போட்டே இருக்கேன். ஃபஸ்ட் வாங்க சிஆர்பிஎஃப் என்னென்னா அப்படின்னு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும். இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வீடியோ தரமாக போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். என்னோட கைட்னஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினா உறுதியாக உங்களுக்கு சிஆர்பிஎஃப் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது மட்டும் உறுதியாக சொல்லுவேன். கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வாங்க சிஆர்பிஎஃப் என்னென்னு ஒரு சிம்பிளாக பார்த்துருவோம். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு, அதாவது மத்திய ஒரு தற்காலிகமாக ஒரு ஸ்டே பண்ணி வைக்கிற ஒரு ரிசர்வில் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படை. அது மிகப்பெரிய துணை ராணுவப் படை. துணை ராணுவப் படைகள்லேயே ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் வந்து சிஆர்பிஎஃப் தான். 1939 தான் இந்த தோற்றம். அதாவது இந்த ஃபோர்ஸை வந்து நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு தடுப்பு பணிகளுக்காக 1939 நம்ம மத்திய அரசு கொண்டு வராங்க. இதை யார் கண்ட்ரோல் பண்ணான்னா உள்துறை அமைச்சகம். நான் முதல்ல சொல்லிட்டேங்க, சிஆர்பிஎஃப் வந்து துணை ராணுவப் படைகள் எப்போயுமே ஒரு மினிஸ்ட்ரியில் வந்து உள்துறை அமைச்சகம் கீழே தான் கட்டுப்படுது. ஆனால் ஆர்மி, கப்பல் படை, இது வந்து ஆர்மி வந்து அதாவது கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை வந்து இது நேரடி அரசாங்க கட்டுப்பாடு. ஆனால் இது ஒரு அமைச்சகத்தின் கீழ் கட்டுப்படுது. இது பேர் உள்துறை அமைச்சகம். ஒரு சிம்பிளாக மேலோட்டமாக பார்ப்போம். அது பிறப்பாங்க பணிகள். சிஆர்பிஎஃப் வந்து எங்கெங்கே டியூட்டி பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே அவங்க டியூட்டி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், தேர்தல் பாதுகாப்பு. இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தல் பணிகளுக்கும் இவங்க தான் முதன்மையான ஒரு பாதுகாப்பு. இவங்க இல்லைனாலும் தேர்தல் நடக்காதுன்னு சொல்லலாம். நான் துறையில் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும். தேர்தல் பாதுகாப்பு வந்து சிஆர்பிஎஃப் முக்கியமாக இருப்பாங்க. அவங்களோட முக்கியமான பணியை தேர்தலை அமைதியாக நடத்தி கொள்ளுவான். எந்தெந்த ஏரியாவில் தேர்தலில் ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் மத்திய துணை ராணுவப் படையில் இந்த சிஆர்பிஎஃப் வந்து முக்கிய பங்காற்றுவாங்க. அது பிறகு பாருங்கள், கலவர கட்டுப்பாடு. ஏதாவது ஒரு தொகுதியிலையோ இல்லை ஏதாவது ஒரு மாநிலத்திலையோ ஒரு கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இல்லை கலவரத்தை கட்டுப்படுத்தினா இவங்களால் மட்டும்தான் முடியும். இதுக்கு பிறகு தான் மற்ற துணை ராணுவப் படையெல்லாம் போவாங்க. முதல்ல போய் முன்னாடி நிற்கிறது இவங்க தான். அதனால் ரிஸ்க்கும் கூட உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான். கலவர கட்டுப்பாடு, தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை. நீங்கள் இந்த இந்திய நாட்டில் நீங்கள் பார்க்காத ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் பார்த்த சிவில் மக்கள், அதாவது இந்த ஃபோர்ஸ் அறியாத மக்களுக்கும் ஃபோர்ஸ் அறிஞ்ச மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஃபோர்ஸ் அறிஞ்ச மக்கள் வந்து அவங்க ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. ஃபோர்ஸை பற்றி, படைகளை பற்றி தெரியாதவங்க வந்து அவங்களோட எண்ணங்கள் வேறுபாடாக இருக்கும். இந்திய திருநாட்டில் ஒரு தீவிரவாத நடவடிக்கைகளில் ஒரு இன்னொரு மறுபக்கம் இருக்குது. அந்த மறுபக்கத்தில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது வந்து இந்த துணை ராணுவப் படைகள் தான். அதனால் அவங்களோட ஃபேஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. துணை ராணுவப் படைகள் வேலையிருந்து பார்க்க நல்லா ஃபோர்ஸாக தெரிஞ்சாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு கொஞ்சம் கஷ்டமானது. அதாவது ஆர்மி, தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை போகாத இடத்துல இந்த துணை ராணுவப் படைகள் சென்று வேலை பார்க்குது. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் இது முக்கிய பங்காற்றுறாங்க. சிஆர்பிஎஃப் வந்து முக்கியமாக பங்காற்றுறது. அது ஜம்மு காஷ்மீர் நக்சல் பாதிப்பான இடங்களில், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நீங்கள் எங்கே போனீங்களும் இறங்கி ரோட்டில் வேலை பார்க்குறது வந்து இந்த சிஆர்பிஎஃப் தான். சொல்லுவாங்களே இறங்கி அடிப்பான், அது மாதிரி அந்த தைரியமான ஒரு படை தான் சிஆர்பிஎஃப். ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. தரையில் இறங்கி வேலை செய்கிறனாலும் அவங்களுக்கு ஆபத்தும் அதிகம், அதையும் தெரிஞ்சுங்க. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் இருக்காங்க. அதுக்கு பிறகு விஐபி செக்யூரிட்டி, அதாவது பெரிய பெரிய மினிஸ்டரு, இந்த பார்லிமெண்ட்டு, இந்த மாதிரி இடத்துலலாம் விஐபி செக்யூரிட்டியில் இவங்க சிஆர்பிஎஃப் இருப்பாங்க. நக்சல் தாக்குதல் பாதிப்பு, அதாவது நக்சல் தாக்குதல் மாநிலங்களான சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து சிஆர்பிஎஃப் தான் மெயின் டியூட்டி. அவங்களோட கண்ட்ரோல் தான் அவங்களோட மெயின் ஃபோர்ஸ். அவங்களுடைய கண்ட்ரோல் தான் அந்த மாநிலங்கள் அந்த நக்சல் பகுதியில் செயல்படும். இதுதான் அதோட பணிகள். பணிகளை மேலோட்டம் பார்த்திங்கன்னா தேர்தல் பாதுகாப்பு, கலவர கட்டுப்பாடு, இதெல்லாம் முக்கியமான பணிகள். நாட்டோட வளர்ச்சிக்கு உதவுவது இந்த ஃபோர்ஸ் தான். சிஆர்பிஎஃப் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க தைரியமானவங்க, நல்லா இறங்கி, அதாவது தைரியமாக இந்த டியூட்டியும் பார்ப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பணிகளும் ரொம்ப கடுமையான பணி, எல்லாராலையும் பார்க்க முடியாது. சரியா? அது பிறகு சம்பளம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறேன்னா உங்களுக்கு பேசிக் பே 21,000 அப்படின்னு வரும், இல்லைன்னா 24,000. இது ரெண்டில்
எந்த இது வந்து துணை ராணுவப்படையிலே பே வித்தியாசப்படும். 21,000 24 இதுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு பே, பேசிக் பே ப்ளஸ்ஸு டிஏ, ரிஸ்க் அலவன்ஸு, ஃப்ரீ மெடிக்கல் இந்த மாதிரி. இதோட பேசிக் பே 21,000னா இதோட சேர்ந்து உங்களுக்கு டிஏ வரும், மெடிக்கல் வரும், ரேஷன் மீனா சாப்பாடு காசு கொடுப்பாங்க, உங்களுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் புதுசாக ஒரு வேலைக்கு வந்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 50,000 உங்களுக்கு கையில் கிடைக்கும். புதுசாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு வந்தீங்கன்னா 50,000 கிடைக்கும். நான் என்ன வேலை, எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எந்த ஏரியாவில் அப்படின்னு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து லைனுக்கு போவோம். ரிஸ்க் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஏரியா பொறுத்து இப்போ ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி நக்சல் ஏரியானா அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஃப்ரீ மெடிக்கல், இது ஒரு மத்திய அரசுனால உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ மெடிக்கல் தான். நீங்கள் ஃப்ரீ மெடிக்கலையும் ட்ரை பண்ணலாம், இல்லை நம்ம வெளியில் செலவழிச்சிட்டு அந்த காசை நீங்கள் கிளைம் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அரசு வேலை இது சொல்ல தேவையில்லை, இது ஒரு மத்திய அரசோட வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய என்னென்ன ப்ராசஸோ எல்லாமே இது இருக்குது. தகுதிகள் பாருங்கள். சிஆர்எஃப்பில் நீங்கள் சேரணும்னா ஒரு தகுதி நல்ல ஒரு ஈஸியான தகுதி தான். 10th 12th டிகிரி இந்த 3 இருந்தால் போதும். இதில் 10த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை, 12த்துக்கு ஏற்ற மாதிரி வேலை, டிகிரிக்கு ஏற்ற மாதிரி வேலை. அதில் என்ன இந்த 3 படிப்புகளுக்குமே வேலை இருக்குது. ஒரு ரேங்கை பொறுத்து, அதாவது ரேங்க் வாய்ஸ், ஒரு டிகிரினா ஒரு ரேங்க்கு, 12த்துனா ஒரு ரேங்க்கு, 10த்துனா ஒரு ரேங்க். இது என்னென்னு உங்களுக்கு என்னென்ன வேலை அப்படின்னு நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை வேலைக்கு போகிற விருப்பமாக இருந்தால் உங்களை வேலைக்கு அனுப்புறது என்னோடய முதல் வேலை. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை வேலைக்கு நான் அனுப்ப விட மாட்டேன். எப்படியும் நான் சொல்கிறவங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.